வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கவனித்ததுண்டா? மழை பெய்யும் முன் ஒரு இனிய மனம் காற்றில் பரவுகிறது. அந்த வாசனை ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை கொடுக்கிறதல்லவா? ஆனால் அந்த மனம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வாங்க பாப்போம். மழைக்கு முன் ஏன் அந்த வாசனை நமக்கு தெரிகிறது என்று. மழை பெய்யும் முன் காற்றில் ஒரு தனியான வாசனை வரும். இதை விஞ்ஞானிகள் பெட்ரிகார் என்று அழைக்கிறார்கள். இந்த வார்த்தை 2 கிரேக்க சொற்களிலிருந்து வந்தது. பெட்ரா கல் மற்றும் ஐகோர் இறைவரின் ரத்தம் என்பதிலிருந்து, அதாவது கல்லின் உயிர்மனம் என்பதற்கு ஏற்ப பெயர். மழை பெய்யும் முன் நிலத்தின் மேல் இருக்கும் பசுமை, செடிகள், பசிகள், மண் இவை அனைத்தும் சிறிய அளவில் ஒரு எண்ணெய் மாதிரியான பொருளை வெளியிடும். அந்த எண்ணெயை ஜியோஸ்மின் என்று அழைக்கிறார்கள். இது மண் மற்றும் பாக்டீரியா இணைந்து உருவாக்கும் இயற்கை வேதிப்பொருள். மழை பெய்யும் போது தண்ணீர் துளிகள் நிலத்தை அடிக்கும். அந்த நேரத்தில் இந்த ஜியோஸ்மின் மற்றும் பிற மணப்பொருள்கள் காற்றில் சிறிய துகள்களாக பறக்கிறது. அந்த துகள்கள் நம் மூக்கில் சேர்ந்தவுடன் அந்த இனிய மணத்தை நாம் அறிகிறோம். அதுதான் மழையின் முதல் வாசனை. மழைக்கு முன் வரும் மின்சார ஆற்றல் மற்றும் காற்றில் உருவாகும் ஓசோன் கூட ஒரு புதிய வாசனையை உருவாக்குகிறது. இதுவும் மழை மணத்துடன் சேர்ந்து நம் மூக்கை கவரும் வாசனையாக மாறுகிறது. அப்படியென்றால் நண்பர்களே, அடுத்த முறை மழை பெய்யும் முன் அந்த மனம் வந்தால் நினைவில் கொள்ளுங்கள். அது பூமியின் உயிர் மூச்சு. இயற்கை தன்னுடைய அழகான செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது என்பதே அருமையான அறிவியல் உண்மை. இதுபோல இன்னும் பல இயற்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க மனதில் மழை மனம் எப்படி உணர்கிறீங்கன்னு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அற்புதமான அறிவியல் வீடியோவில் சந்திப்போம்.